இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோம். பள்ளிக்கட்டு கல்லும் முள்ளும் சுவாமியே சுவாமி சரணம். பள்ளிக்கட்டு கல்லும் முள்ளும் சுவாமியே சுவாமி சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. நெய்யபிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு ஐயப்ப மகளும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார். கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரணி மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரணி மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எருவேலி வந்து ஒரு மனதாகி கேட்டை துள்ளி அருமை நண்பராம் மாவரை தொழுது ஐயன் நல்மறை ஏறிடுவார். அழுகை ஏற்றம் ஏறும்போது அரிகரன் மகனை தூய்த்து செல்வார். பழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் அன்புலி ஏறி வந்திடுவார். கருவறை ஏற்றம் கண்டம் கண்டம் கருவை கடலும் துணை வருவார். கருவறை இறக்கம் வந்தவுடனே பெருநதி பம்பை கண்டிடுவார். கங்கை நதியோல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கர் மகனை கும்பிடுவார். சஞ்சலம் இன்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனை ஏற்றிடுவார். காலம் எல்லாம் நமக்கே அது காவலனாயிருப்பார். தேகபலந்தான் தேகபலந்தான் தேகபலந்தா என்றால் அவன் தேகத்தை கண்டிடுவார். பாதபலந்தா என்றால் அவன் பாதத்தை கண்டிடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார். சபரி பீடமே வந்திடுவார். சபரி அன்னையை பணிந்திடுவார். சரமுத்தியாலும் கன்னிமார்களும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார். சபரிமலை தனை நெருங்கிடுவார். 18 படி மீதும் ஏறிடுவார். தெரியென்று அவனை சரணடைவார். மதிமுகம் கண்டே மயங்கிடுவார். ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். சுவாமியே ஐயப்போ
சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா